நம்மளுடைய அமைப்பு மனம் கொண்ட அமைப்பு. இந்த அமைப்பு வந்து ரொம்ப பண்பட்டதுனால சூரியனை நம்ம கணிக்கிறோமே தவிர சூரியன் நம்மளை கணிக்க முடியாது. கரெக்டா? பிக்ஸ்டு. அதால உருவாக்கப்பட்ட மேகம் சூரியனை கூட மறைக்குது. சூரியனோட அம்சமான நாம் சூரியனை விட நம்ம வசதின்னு தெரியாம வாழலாம், தெரிஞ்சு சூரியனை விட தாண்டி தேவர்களை விட தாண்டி தெய்வத்தன்மையை அடையலாம். கரெக்டா? எல்லாமுமே நாட்டத்தை நம்ம எங்க வைக்கிறோம்? தேட்டத்தை எந்த இடத்துல பொறுத்துறோம்? முக்கியமா அதுல வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? வெளியா உள்ளா. வெளின்னா எல்லாம் பிக்ஸ்டு. கண்ணால் அடையப்படுறது, உடம்பால ருசிக்கப்படுற இன்பங்கள் எல்லாமே வந்து பிக்ஸ்ட். இன்னும் கேட்டீங்கன்னா வந்து அவைகள் வந்து எப்படி வந்து ஒரு கிராஜுவேஷன் சேர்றதுக்கோ இல்லாட்டி எம்பிபிஎஸ் சேர்றதுக்கோ +2 வரைக்கும் முடிச்சாகணும்ன்ற ஒரு கண்டிப்பு இருக்கோ, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாக்காலையும் உடம்பாலையும் எல்லாத்தாலையும் ருசிச்சது அத்தனையும் வந்து ஓகேப்பா அவ்வளவுதான், அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு ரெடியான மனத்துக்கு தான் அடுத்த ஆட்டம். ஓகே, பணம் பார்த்தாச்சு, போறோம், எவ்வளவு வந்தாலும் இதுதான். ஆமா ஆமா, வந்தாச்சுன்னு மனம் இல்ல செழிப்பு தட்டி வெறுத்து இயற்கையா சகஜமா போறோம்பா, அந்த பேச்சு போறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம்ல நம்ம வெளியில, போறோம்பா எவ்வளவு நேரம்பா அதையை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி உள்ள நம்மளையே போறோம்பா எவ்வளவு நேரம்பா படம் பார்க்க போற, நீ எவ்வளவு படம் பார்த்தாதான் உனக்கு திருப்தி. அவங்க வாழ்க்கையே தத்தம் பண்ணிட்டு நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற வேலையே இல்லாம காத்தால எழுந்த உடனே ஒப்பனை தான், காஸ்டியூம் தான், நினைப்பு தான், அடுத்தது என்ன பண்றதுன்ட்டு நடிகர்களுக்கு. எனக்கு அழுத்து போச்சு, போறோம். அதனாலதான் இங்க வந்து எல்லா அலைச்சல்களும் ஓய பெற்று மனம் இயற்கையா சகஜமா எப்ப ஓயுதோ, உண்மையான ஓய்வை எண்ணுதல்ல கூட செழிப்பு வரணும். திரும்பி திரும்பி பொழுது விடிஞ்சு பொழுது போன அன்றாட வாழ்க்கையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேனே, இதுக்கே மனம் இது பண்ணிட்டு இருக்கேன். அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொன்ன விசாரம் தொலையா விசாரம், நல் தோகையரை பண்ண விசாரம் சலியா விசாரம், இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு ஒரு சிவவாக்கியர்னு ஒருத்தர் பாடியிருக்கார். பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய், இதுதான் வேலையா, பொழுதன்னைக்கு இதுதான் வேலையா, போர் அடிக்கலையா அவனுக்கு அப்படின்னு தம் மனத்தோட பேசுறாரு. ஒரு சிவவாக்கியர்னு ஒரு சித்தர், அவர் பெரிய சித்தர். அவருடைய பாட்டுக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னுத்துல ஆமா மனத்தோடு புலம்பல்னே ஹெட்டிங் இருக்கும். மனத்தோடு புலம்பல், அதாவது அதை வந்து ஒரு கேவலமான மிருகங்களா பாக்குறாரு, ஒரு நாயா பாக்குறாரு, ஒரு எருமையா பாக்குறாரு. மிருகங்கள்லாம் என்ன விதமான மிருகங்கள் ஒவ்வொரு குணத்துக்கும் உண்டு, அத்தனையாவும் பாக்குறாரு. மாத்தி மாத்தி
ஆமா இதை கொண்டு அனுப்பினா அப்படியே போயிட்டு அதோட இருக்காங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க? மெக்கானிக்கல். மெக்கானிக்கல். நம்ம வந்து மெக்கானிக்கல் கிடையாது. நம்ம வந்து பெரிய உணர்வு, பேருணர்வு, எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கிற ஒரு உணர்வு. இதுக்கு வந்து போக்குவரத்து இல்லாத, தோன்றாத, மறையாத பேருணர்வு. அதனோட அம்சமா இருக்கிறதுனாலயே இப்ப வந்து ஒரு கம்ப்யூட்டர் நீங்க எவ்வளவு இயக்கினாலும் அதை சலிக்க போறது இல்லை. நீங்க மொத்தம் அதனுடைய அந்த இந்த மெமரிய ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போங்க. ரேண்டம் மெமரியும் சரி, இந்த மெமரியும் சரி, ஸ்டோரேஜ் மெமரியும் சரி, ரெண்டுத்தையும் இதையும் ஏற்றிட்டு போங்க, அதையும் ஏற்றிட்டு போங்க, அது மாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு வந்து நீ வந்து ஏன் இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க போறது இல்லை. நீ ஏன் எப்ப பாரு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன்னு கேட்க போறது இல்லை. நீ ஏன் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்க இங்க யாருடைய அக்கௌண்ட்டையோ உட்காந்துட்டு அப்படின்னு கேட்க போறது இல்லை. இப்படின்னு எல்லாம் எந்த உணர்வுமே, அதுக்கு குறிப்பிட்ட உணர்வு எதுவுமே கிடையாது. இதே மனிதனால படைக்கப்பட்டது. மெமரி ஏத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாட்டுக்கு சலிக்காம உனக்கோசரம் விளையாடும். நீ சலிச்சு உன் கை ஓஞ்சி நீ விழணுமே தவிர அது விழாது. ஆட்டோல போட்டு விட்டேன்னா அது மாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். MP3 ரிப்பீட் ஆல் போட்டீங்கன்னா MP3 150 பாட்டா 150,000 பாட்டா பாடிட்டு இருக்கும். திருப்பி 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 150 மணி திருப்பி ஒண்ண ஆரம்பிக்கும். திருப்பி 150 மணி திருப்பி ஒண்ண ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட வந்து நம்ம கண்டுபிடிச்சதுல நம்ம மாட்டின்றதனுடைய விளைவா என்ன பண்றோம்? மெக்கானிக்கலாவே இருந்து பாக்குறோம். ஆனா உள்ள பீயிங் அலறுது, அழுது, என்னடா என்ன இப்படி தகர டப்பா மாதிரி ஆக்கிட்ட. ஆமா ஆமா, கீயை போட வேண்டிய இடத்துல கொண்டு வந்து நீ புஸ்தகத்தை வந்து நுழைக்கலான்னு பாக்குற. புஸ்தகம் வைக்கிற அதான் அமெரிக்கா ஃபன்னியஸ்ட் வீடியோஸ்னு எது காமிச்சோம்னா, ஒரு பெரிய செலிபிரிட்டி அவங்க கையில வந்து பெரிய ஒப்பீனியன் கேட்கறாங்க. அவங்கள பெரிய எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டு அவங்க கையில மைக்கை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ மெக்கானிக்கல் ஆகிப்போச்சு உங்களுக்கு. மொபைல்ல பேசி பேசி மைக்கை கொடுத்தா தூக்கி இப்படி வச்சுட்டாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா ஃபன்னியஸ்ட் காமெடிஸ்ல அது காமிக்கிறாங்க. காதுல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்? மெக்கானிக்கலா ஆகி போயிடுச்சு. மனம் வந்து திருப்பி விட்டீங்கன்னா போயிட்டே இருக்கும். வேதம் சொல்லி கொடுத்தீங்கன்னா வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு 4 பெரிய வேத விற்பனர்கள் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல கிளி வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு சூக்தங்களா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சா போதும், விஸ்வரூபாய வை நமோ நமஹன்னு அப்படி அப்படியே ஆரம்பிச்சாங்கன்னா அது பிக்கப் பண்ணிடுதான் அடுத்த லைனை. விறு 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 இவங்களுக்கு முன்னாடி டக்கு 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 எல்லாம். ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி மனப்படம் ஆகி போச்சு. அடுத்த லைன் என்ன தெரியும், அடுத்த லைன் என்ன எல்லாம் தெரியும், எல்லா சுத்தமும் தெரியும். சுவாஹான்றது கூட அது சொல்லிடுது இவங்களுக்கு முன்னாடி. இவங்க இன்னும் நெய்யை ஊத்துறதுக்கு ஆரம்பிக்கல. இப்படி சொல்லிட்டே இருந்தது. திடீர்னு கீ 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 கீன்னு கிளியா கத்திச்சான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பூனை குறன்னுச்சான். பூனையை பார்த்த உடனே எதிரி இல்ல, கட்சி கதறிடுவார்ல, அவரை பார்த்த உடனே வேதங்க எல்லாம் மறந்து போய் எகிரி போயிடுச்சான். அந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆகுது? வேதம் ஆன்மீகத்துல ஏமாத்த முடியும், போய் செய்யற வேலைகள்ல ஏமாத்த முடியும், மெக்கானிக்கலா இருக்க முடியும், உணர்வா இல்லாமல் இருக்க முடியும். ஆனா இறைவன் என்ன பண்றான்? உள்ள வந்து ஒரு அடி கொடுக்குறான், கஷ்டங்களை கொடுக்குறான், பலார்னு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் மெக்கானிக்கலா இருக்கும்போது. அதிர நிலக்குலையும் நிற்கிறான். இந்த தப்புக்கு காரணம், இந்த அடிக்கு காரணம், இந்த தன்மைக்கு காரணம் அப்படின்னு மெக்கானிக்கலா திங்க் பண்ற மைண்ட அடிச்சு உள்ள திருப்புறான். ஒரு செகண்ட்ல உன் உடம்பு இல்லாம இருந்திருக்கும். எழுந்துக்கோ, முழிச்சுக்கோ,
ஒப்பிக்கிறத நிறுத்து, மனப்பாடம் பண்றதை நிறுத்து, உள்ள வாழ்பவன் யாருன்னு பாரு, வாழ விட அவனை, நீயும் வாழ, அவனோட வாழ்க்கையை அனுபவி. உள்ள உள்ள வாழறது என்ன, ஒரு 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 உணர்வு. ஒரு உணர்வு வந்து அனுபவங்களுக்கோசரம் வடிவம் எடுத்திருக்கு. வடிவத்தை எடுத்திருக்கு. இப்ப எது நீங்க தான் கண்டினியூட்டி. உணர்வு போகிற காலமும் கிடையாது, வர காலமும் கிடையாது. நீங்க வந்து தனி, நம்ம என்ன பண்றோம், தனி கம்ப்யூட்டர் மாறிடுறோம். உங்களுக்கு வந்து நெடுமாறன்னு பெயர் கொடுக்கப்படுறது. நெடுமாறன்னா உடனே உங்க ஞாபகம் வந்து உங்க இமேஜ் தான் உங்களுக்கு ஞாபகம். உங்க உருவத்துக்குள்ள நெடுமாறன்ற உணர்வை பாத்தி கட்டி பதிச்சிட்டீங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாமே உங்களுடைய நினைவுகள் நினைக்கிறீங்க. ஆக்சுவலா திங்கிங் வந்து உள்ள நடக்கல, எங்கேயோ நடக்குது, அது வழியாவும் தெரியுது, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா கேட்கிறேன், அன்றாட வாழ்க்கையில் இப்ப இம்மீடியட் அனுபவம் சொல்றேன். உங்களுக்கு உங்க உங்க உடலை பத்திய உணர்வும் இருக்குல்ல, இப்போ இருக்குல்ல. ஒரு நெடுமாறன்னா ஓகே, சோன்சோ சோன்சோ சோன்சோ, எல்லா ஆங்கிள் இருந்தும் அவங்களுக்கு கணவர், அவனுக்கு அப்பா, அவருக்கு பையன், அப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இப்படின்னு என்னென்னவோ எல்லா ஆங்கிள்லையும் தெரியும், பிளஸ் இமேஜாவும் தெரியும், எல்லாம் தெரியும். கரெக்டா? அதே சமயத்துல இந்த சூழல்ல இருக்கிற எல்லாரையும் தெரியுது. நீங்க வெளில வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எல்லாமும் தெரியுது. அந்த தெரியுதுன்றதுல ஏதானும் வந்து ஒரு லெவல் இருக்கா, ஒரு 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 எல்லை இருக்கா? ஆனா நம்ம தானே குறுக்கிக்கிறோம். எண்ணுதல் மூலமாகவும் சிந்தித்தல் மூலமாகவும் என்னை, எனக்கு, என்னுடைய, என்னால் அப்படின்னு என்னோட சமாச்சாரத்துக்கு மொத்தம் இந்த உடம்புக்குள்ள சுருங்கிறது நீங்களா அந்த உணர்வா? நம்ம தான். ஸோ நம்மன்னு நாம நினைக்கிறது அத்தனையுமே கற்பனைகள். அந்த பேருணர்வுல நடக்கிற ஒரு கற்பனைகள். அந்த பேருணர்வுல நீங்க அதுவா மாறிட்டீங்க, அந்த பேருணர்வுல அவங்க அதுவா மாறிட்டாங்க, நாங்கள்லாம் மற்றவைகளா மாறிட்டோம். எனக்கு நீங்க மற்றவைகளா மாறிட்டீங்க. நீங்க அவர், அங்க இருக்கிறவெல்லாம் அவைகள், இவர்கள் அப்படின்னு என்னென்னவோ அமைப்புகளா மாறிடுச்சு. இந்த மாதிரி அமைப்புல வந்து எல்லைகளே இல்லை. ஆனா அதை பண்றது நான். இது டம்ளர், இது மூடி, இது மக்கு, இது மேல், இது கீழ், இது மூடி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் பண்ணதெல்லாம் இங்க இருக்கிற ஒரு மனம். இது வெளியில இருக்கிற பொருட்களை மாத்திரம் பண்ணல, உள்ள இவன்ற ஒரு சக்தி சொரூபத்தையே அந்த மாதிரி பகுத்து 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 வச்சிடுச்சு. அது தாக்குறும் போதெல்லாம் அனுபவங்களை பதிச்சுக்குது. வெளியில வந்து இந்த டம்ளர் நசிங்கி போச்சுன்னா நீங்க கவலைப்பட போறது இல்லை. ஆனா இமேஜ் நசிங்கிச்சு வச்சுங்க, என்னையா டம்ளரை வச்சிருக்க, ஒரு டம்ளர் வைக்கிறது கூட உனக்கு தெரியல அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க வச்சுங்க, வெச்சவனை சொல்லிட்டாங்க வச்சுங்க, வெச்சவன் உள்ள இருக்கான். கரெக்டா? அந்த அனுபவத்தை நடத்தியவன் உள்ள இருக்கான். ஒரு டம்ளர் எடுத்துன்னு போக தெரியாது, ஒரு டம்ளர் மூட தெரியாது உனக்கு அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க வச்சுங்க. அதுவும் 4 பேர் எதுக்கு சொல்லிட்டாங்க வச்சுங்க. இந்த 4 பேர் இமேஜும் சேர்ந்து எனக்கு ஊத்துற மாதிரி. புரியுதுங்களா? இப்ப வந்து அட்டி, வத, சந்தோஷம், புகழ்ச்சி, ஏச்சி, தாழ்ச்சி எல்லாம் எங்க நடக்குது? உள்ள. அதை வந்து நம்ம ஓயாம அந்த அதை ரெடியா வைக்கிறோம். கண்ணாடி மாதிரி ஆயிடுறேன், கல்லெறிங்கடா அப்படின்னு நம்ம ரெடி பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியல. உண்மையான பக்குவம்ன்றது என்ன? எல்லைகள் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். எண்ணங்கள் என்னன்னு பார்க்கிறோம். சரி, எல்லைகளை வகுக்கிறது எது? சிந்தனைகள். சிந்தனைகள் யாருக்கு? உள்ள இருந்து அனுபவிப்பவர்களுக்கு. அனுபவித்தவன் எப்படி ஏன் அனுபவத்துக்கு போறான்?
ஏன் அனுபவம் வருது? பாக்குறது ஏன் வந்து தேடுறோம்? ஏன் ஒண்ணு ஆசை கொள்றோம்? கண்ணுல பாக்குறது. ஏன் ஆசை கொள்றோம்? இப்ப இருக்கிற அமைப்பு மேல ஒரு திருப்தி இல்லை. தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி கொடுத்த உடனே வந்து இல்ல கொஞ்சம் சூடா வேணும். வெளிப்பொருட்களுக்கு ஓகே, நான் சும்மா சொல்றேன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். வெளியில வந்து